ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கஸ்டமர் வந்து சிம்பிளாக ஆரி ஒர்க் வந்து ஒரு 1000 rupees ரேஞ்சுக்கு எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவாக உங்களுக்காண்டி எடுத்திருக்கேன். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நியூ வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. புதுசாக பழகுறவங்க நீங்கள் உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்ஸாகவும் இருக்கும், பழகுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அவுட்லைன் வந்து பேக் நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜரி போட்டுக்கிட்டுருக்கோம். ஜரி வந்து ஒரு 4 லைன் வந்து நம்ம எப்பயும் கொடுப்போம். அதே மாதிரியே நம்ம 4 லைன் ஜரி வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி லைன் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வசதியாக இருக்கும், மிஷினில் அடிப்படாது. அதுக்காண்டி தான் நம்ம இதை கொடுக்குறோம். ஒரு சிலர் வந்து 2 லைனோட நிப்பாட்டிட்டு பீட்ஸ் வச்சிடுறீங்க. பிகினர்ஸ் வந்து பழகிறவங்க அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. ஆனால் அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிங்கிள் நண்டுக்கால் போட்டாலுமே அதை வந்து அடித்து திருப்பும்போது நம்மளுக்கு அந்த பீட்ஸ் எல்லாம் பெறலுது. ஸோ ஒரு 4 லைனாவது நீங்கள் ஜரி கொடுத்துட்டு நீங்கள் பீடு வச்சா தான் அது நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு லைன் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் பீட்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா அதை மிஷினில் நாங்கள் அடிக்கும்போது அது அப்படியே டோட்டலாக அப்படியே பிறண்டு பீட்ஸ் எல்லாம் பிறண்டு நிற்கிது. ஸோ இந்த மாதிரி 4 லைன் ஜரி கொடுத்துருங்க. த்ரெட்டு கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது சாரீ கலர் பேரட் க்ரீனு. ஸோ அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் காட்டணுங்கிறதுக்காண்டி நான் அதான் சும்மா காட்டினேன். ஸோ அந்த க்ரீன் காட்டினா கொஞ்சம் நாளாக எடுக்குமேன்னு சொல்லிட்டு 2 லைன் த்ரெட்டு கொடுத்து மடக்கி போட்டிருக்கோம். இது வந்து நல்லா ஒரு பைப்பின் போட்ட லுக்கில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். நம்மளுக்கு ரேஞ்சு கம்மியான ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம அந்த த்ரெட்டை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். நான் சரி கஸ்டமர் வந்து சாரீ கலர் காட்டினா தான் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீடு வந்து நம்ம கொடுக்குறோம். சுகர் பீடு கொடுக்கும்போது அதிகமாக கோர்க்காமல் 2 பீடாக கோருங்க, அப்போ தான் லைன் நம்மளுக்கு நெளியாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 mm பீடு வந்து கொடுத்துருக்கோம். 4 mm பீடும் அதே தான், ஒன்றா மட்டும் கொடுங்க. அதிகமாக நீங்கள் கோர்த்திங்கன்னா லைன் வந்து நெளிஞ்சிட்டு இருக்கும். ஸோ சிங்கிளாக நீங்கள் லாக் பண்ணி வரும்போது தான் அது நல்லா நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். லைனும் நல்லா கெட்டியாக ஆடாமல் இருக்கும். பிகினர்ஸ் வந்து ஒரு சிலர் 2 கோர்த்து வச்சிடுறாங்க. அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு இப்படி ஆட்டினோம்னா பாசி ரொம்ப லூஸாகவும் ஆடவும் செய்து அது கரெக்டான முறையில் லாக் ஆகாது. அதனால் சிங்கிளாக வச்சா தான் உங்களுக்கு லாக் ஆகும் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கோம். சுகர் பீடு, 4 mm பீடு, சுகர் பீடு, இந்த லைன் 3 லைன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் சிம்பிளாக நெக்கை முடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னு பாருங்கள். ஏன்னா இது நம்மளுக்கு கம்மியான ரேஞ்ச் ப்ளவுஸ் தான். 1 டேக்குள்ளே நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரேட்டு வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். ஸோ அதிகமாக நம்ம வேலை இழுக்கக்கூடாது இல்லையா. இந்த லைன் நம்ம கொடுத்துட்டு ஈஸியாக என்ன செஞ்சால் நம்மளுக்கு பேக் நெக் முடியுமோ அந்த மாதிரி வேலையை தான் நம்ம கொடுக்கணும். பாருங்கள், ஒரு 4 mm பீடு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. 4 mm பீடை வச்சு நம்ம சுற்றி சுகர் பீடு வந்து நம்ம கொடுக்குறோம். 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஃபோர் mm பீடை சுற்றி ரவுண்டாக சுகர் பீடு வந்து கொடுத்துட்றோம். 2 ரவுண்டுக்கும் இடையில ஒரு 4 பீடு சுகர் பீடு வச்சு ஒரு சுகர் பீடும் 4 mm பீடும் எண்டில் வச்சு நம்ம லாக் பண்ணுறோம். இது வந்து ஒரு லைனில் வந்து ஒரு மணி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதையே நம்ம கண்டினியூஸாக கொடுத்துக்குருவோம். இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் வந்து சிம்பிளாக கம்மியான ரேட்டுக்கு நம்ம பண்ணும்போது நெக்கு இவ்வளோ தான். ஆனால் புட்டாஸை வந்து நம்ம நெருக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் நல்லா கிராண்ட் லுக்கில் வந்துடும். எந்த மாதிரி புட்டாஸ் கொடுக்குறோம், எப்படி நெருக்கி கொடுக்குறோன்னு பாருங்கள். இதுக்கு ஸ்லீவ் எந்த மாதிரி கொடுத்துருக்கோன்னு காட்டியிருக்கேன் பாருங்கள்.
இந்த டிசைன் தான் பேக் நெக் முழுக்க. இதை அப்படியே நம்ம கொண்டு போயிட வேண்டியதான். அந்த ரவுண்டு ஷேப்பு கரெக்டாக எடுக்கணும். ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பீடு எக்ஸ்ட்ரா வச்சாலும் நம்மளுக்கு ஷேப் மாறிடும். அதனால் கரெக்டாக ரவுண்டை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி பீடு எத்தனை பீடு வைக்கிறீங்களோ அந்த நிற்க வைக்கிறதுக்கு அதை கரெக்டாக ஃபஸ்ட்டு 3 பீடு வச்சுருந்தோம் அப்படின்னா 3 பீடு கொடுங்க. 4 பீடு வச்சாலும் 4 பீடு கொடுங்க. அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம பேக் நெக் முடிச்சிட்டோம். புட்டாஸ் பாருங்கள், ஒரு ஃபோரம் பீடு ஒரு சுகர் பீடு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அதையே கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பேக் நெக்கு நல்லாவே வந்துடுச்சு. 1000 ருபீஸுக்கு நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் ஓகே தான். இப்படி பார்க்கும்போது கஸ்டமருக்கும் சரி 1000 ருபீஸுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷம் வந்து அவங்களுக்கு இருக்கும். இப்போ இதுக்கு ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்லீவில் எண்ட்லையும் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், முனக்கையிலையும். இப்போ ஸ்லீவ்லேயும் பாருங்கள், எட்ஜ்லேயும் கொடுத்துருக்கோம். புட்டாஸ் வந்து 3/4 ஸ்லீவு. புட்டாஸ் நல்லாவே நெருக்கமாக கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்லீவ் வந்து நல்லா கிராண்டாக வந்துருச்சு. இது இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு 1000 ருபீஸ் ரேஞ்சு மாதிரி நம்மளுக்கு இருக்காது, அமௌண்ட்டு கூட போட்ட ரேஞ்ச் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கிராண்ட் லுக்கில் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்படி பண்ணும்போது கஸ்டமருக்கும் வெரி ஹாப்பியாக இருக்கும். ப்ளவுஸ் அவங்களுக்கு வாங்கும்போது நம்மளுக்கும் ஈஸியாக ஒர்க்கு முடியும். இது நல்லா பார்த்தீங்கன்னா ஆஃப் டேலேயே நீங்கள் முடிக்கலாம். பிகினர்ஸ் வேணால் ஒரு நாள் நீங்கள் வந்து கணக்கு வச்சு நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைனை பார்த்து நீங்கள் யாரும் போட்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.